நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருந்ததா? எது? அசோக் கொடுத்த அல்வா. என்னடி ஏதோ டப்பிங் படம் டைட்டில் மாதிரி சொல்ற? அசோக் கொடுத்த அல்வா. பேச்ச மாத்தாத. அல்வா எப்படி இருந்தது? பாம்பே அல்வா இல்லையா? ரொம்ப நன்னா இருந்தது. உனக்கு ஊட்டிலாம் வேற விடுறான். நீ என்ன சொல்ற? அன்னைக்கு அசோக் என் முதுகு பின்னாடி வந்து நிக்கிறப்ப நீ கவனிக்கல? அது வந்து நிஜமாவே இல்லடி, திடீர்னு வந்து நிக்கிறான். திடீர்னு வந்தவன் எப்படி நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டான். அதான்டி நேக்கும் புரியல. நோக்கும் புரியல, உன் நோக்கமும் புரியல. என்னடி திடீர்னு அசோக்க லவ் பண்ற மாதிரி பேசுற? சேச்சே, நம்ம வீட்ல வளர்க்குற நாய்க்குட்டி காணும்னா கூட ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். பாத்துடி, நாய்கின்னு சொல்லாத, எங்கேயாவது நின்னு கேட்டுற போறான். எங்கடி? என்ன கிண்டலா? அவன்லாம் ஒரு மேட்ரே இல்லடி, ஈஸியா அவனை சமாதானம் பண்ணிடுவேன். நேருக்கு நேரா நீ பேசுறத காதால கேட்டிருக்கான், என்ன சொல்லி சமாளிப்ப? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்ல வேண்டியதான். பேசவே இல்லைன்னு போய் சொல்லி அவனை கவுக்க போறியா? சேச்சே, பேசுனேன்னு சொல்லி தான் அவனை கவுக்கணும். எப்படி? அதெல்லாம் அப்படிதான், பிளான் பண்ணா சொதப்பிடும். அதெல்லாம் ஒரு ஃப்ளோல பண்ணணும். பாப்போம். அப்பாடா, செம்ம வெயில்ல. பிரியா, கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட. ஏன் நான் தரக்கூடாதா? நான் மூணாவது மனுஷன் கிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிறது இல்ல. 3 பேர் இருக்கிறப்போ மூணாவது மனுஷன் கிட்ட தண்ணி வாங்க மாட்டேன்னா எப்படி? பிரியா, நான் மூணாவது மனுஷன் சொன்னது தெரியாதவங்க தான் அர்த்தம். தெரியலன்னா சொல்லிருக்க வேண்டியதானே. தெரியற மாதிரி வந்து நிக்க போறேன். என்ன ஜோக்கா? சிரிப்பே வரல. அப்போ வேற ஏதாவது நல்ல சர்தாஜி ஜோக் சொல்லட்டா? இப்போ என்ன வேணும் உனக்கு? என்னது? உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அதெல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு. முட்டாளாடா நீ? இல்ல, அதனால தான் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறேன். நான் உன்னை என் மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அதை தான் நீ அன்னைக்கு சொன்னியே, நானும் கேட்டனே. அது எல்லாமே விளையாட்டுடா. என்ன புதுக்கதை விடுவான்னு தெரியலையே. என்ன கேவலமா பேசுது உனக்கு விளையாட்டா? நீ என் முதுகுக்கு பின்னாடி வந்து நிக்கிறத பார்த்துதான் நான் அப்படி பேசி உன்னை கலாய்ச்சேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. டேய் மண்டு, நீ முதுகுக்கு பின்னால வந்து நின்னது உனக்கு எப்படி தெரியும்னு கேளுடா. நான் பின்னால வந்து நின்னது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? ஷூ சவுண்ட் வச்சே சொல்லுவேன் அசோக் வரான்னு. சொல்லியிருக்கேனா இல்லையா பிரியா? அது சரியா ஞாபகம் இல்ல. நான் சொல்லியிருக்கேன். உனக்குன்னு ஒரு வாசம் இருக்குடா. 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்னால் அது ஃபீல் பண்ண முடியும். அவ மோப்ப நாயாட்டமா 1 கிலோமீட்டர் வாசம் பிடிப்பேன்றா. இதுவும் அப்படியான்றது. நீ எல்பாச தானே போடுவேன். ஆமா, எப்படி கரெக்டா சொல்ற? தெரியும். கவுத்துட்டா. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்துட்டு கேலி பண்ணதாண்டா அப்படி பேசினேன், வேற எதுவும் இல்ல. நீ தான் கவுந்துட்டிய, அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பேந்த பேந்த முழிக்கிற? அப்போ என்ன நம்ப மாட்டேன்ல? நான் போறேன், போய் மாடியில இருந்து கீழே குதிச்சு உயிரை விடுறேன். அப்போவாது என்ன நம்பு, நம்ம நட்பை நம்பு. நான் போறேன்டா. அசோக், மொட்டை மாடி போற கதவுலாம் பூட்டிருப்பா, அவளால குதிக்கலாம் முடியாது, பயப்படாத. ஒருவேளை முதல் மாடிலாம் கீழே குதிச்சிட்டா? இல்ல. ஐயோ ஐயோ, ரஜினி 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 ரஜினி, ரஜினி ரஜினி அசோக், ரஜினி நில்லு, நான் வரேன். ரஜினி ப்ளீஸ் நில்லு. ரஜினி, ஐயோ ரஜினி நில்லு. அசடு அசடு, முதல் மாடிலையும் குச்சா அவ செருப்பு கூட ஒன்றும் ஆகாது. அவளை காப்பாத்துறேன்னு இது விழுந்து வாரிண்டு போடுது. அம்மாஞ்சி அம்மாஞ்சி. பசங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ நீ சாட்சி சொல்ல போனோம்? இல்லையே. ஏ? யாழ் என்ன வரவேணான்னு சொல்லிட்டாரு. கார்த்திக் என்ன வரவேணான்னு சொல்லிட்டாண்டி. ஏண்டி? என்னோட பேர் தேவையில்லாம டேமேஜ் ஆவேனாமே நக்கறதான். ரொம்பதான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிட்டியா? இல்ல, ஃபுல்லா லுக்லயே ஓடுது எங்க கதை. நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுற போறான். சேச்சா, அவனா வந்து பேசுவான். பேசலன்னா அதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடி? அவனோட ஹாஸ்பிட்டல் பில்ல நான் தான் பே பண்ணிட்டு வந்தேன். அடி பாவி, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்னடி பண்ண? செயினை சந்தியா மூலியமா சேட்டு கிட்ட ஹிந்தி பேச அமிச்சிட்டேன். வீட்ல செயின் கேட்டா இப்போ கார்த்தி எடுத்துட்டு வந்து தந்துருவான் பாரு. வரலனா தொலைச்சிட்டேன்னு போய் சொல்ல வேண்டியதுதான். ஆனா அவன் மீட்டுட்டு வந்துருவான். எப்படி? அது அப்படித்தான், உனக்கு புரியாது. சில விஷயத்த ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். பாப்போம். ஜெயா, யாரும் என் முன்னாடி வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி சீன் போட்டு சிம்பத்தி தேட வேணாம்னு சொல்லி ஸ்வேதா. ஸ்வேதா, இது நிஜமான இரும்பல், நான் ஒன்றும் சீன் போடல. புரியுது புரியுது. ஜெயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா எப்படி பேசுறது? ஸ்வேதா காதை ஃபோக்கஸ் பண்ணி பேச சொல்லு ஸ்வேதா. நான் அவ கண்ணை பார்த்து பேசணும். ஐயா உங்க 2 பேர் பிரச்சனையிலேயே என்ன இழுக்கிறீங்க? ஜெயா திரும்படி. உனக்காக திரும்புறேன். இப்போ சொல்லு. நான் இப்படி உட்காரலாமா? ப்ளீஸ். தேங்க்ஸ். நிஜமாவே என் மனசுலேருந்து சொல்கிறேன். தேங்க்ஸ். அவ்வளோதானா? சாரி. அன்னைக்கு பேசினதெல்லாம் கோவத்தில் பேசினது, மனசுலேருந்து வந்ததில்லை. சரி. ம். இதுதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயம். எனக்கு பிடிச்ச விஷயம். புடி. நிஜமாவே எனக்காக தான் வாங்குனியா? இப்போ எதுக்கு இந்த சீனு? இப்போ ஸ்வேதா பார்த்துட்டு போய் உனக்காக இந்த செயினை நான் வாங்கினேன்னு ஊர் பூரா சொல்கிறதுக்கா? அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டினல, அதுக்கு அடகு வச்ச செயின் இது. ஸ்வேதா நீயும் கேட்டுக்கோ. ஆமாம்மா கேக்குது. வாங்கிக்கோ. கை ரெண்டும் தூசியா இருக்கு, நீயே போட்டு விட்டுட. இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம், புடி. இன்சடா இதோட. மாமா, அத்தா, தாலி தந்த புண்ணியவானே, இனி நீதான் என் தெய்வம். உன் காலடி மண்ணுதான் என் நெத்தி குங்குமம். மாமோய், அத்தா. சரியான லூஸ்.